வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பார்த்திபன். முதலில் தலைப்புச் செய்திகள். சென்ட்ரல் விஸ்டா திட்டத்தை வரும் 8ஆம் தேதி திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி. சுதந்திர தின அணிவகுப்பு நடக்கும் டெல்லி ராஜபாதை கர்த்தவ்ய பாதை என பெயர் மாற்றி அறிவிப்பு. குஜராத் போதைப் பொருள் கடத்தல் மையமாக மாறிவிட்டது. ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. நாடு முழுவதும் 14,500 பள்ளிகள் மேம்படுத்தப்படும். ஆசிரியர் தினத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. புதுமை பெண் திட்டத்தில் மாணவிகளுக்கு தலா 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்தின் பெயரை மாற்றிவிட்டதாக ஓ பன்னீர்செல்வம் விமர்சனம். தமிழகம் முழுவதும் காவல்துறையின் சமூக ஊடக குழுக்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக டிஜிபி சைலேந்திரபாபு அறிவிப்பு. சைபர் குற்றங்களில் ஈடுபடுவோரை கண்டுபிடிக்க நடவடிக்கை. ஊட்டி, கொடைக்கானல் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பரவலாக கனமழை. தொடர் மழை மற்றும் வரத்து குறைவால் தக்காளி விலை கிலோ 60 ரூபாய்க்கு அதிகமாக விற்பனை. பிரிட்டன் பிரதமராக இன்று பதவியேற்கிறார் லிஸ் ட்ரஸ். பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் சூப்பர் 4 சுற்றில் இந்தியா இலங்கை இன்று மோதல். இனி விரிவான செய்திகள். தமிழகம் முழுவதும் 51 கூட்டுறவு சங்கங்களில் காலியாக உள்ள 64 தற்செயல் இடங்களுக்கு தேர்தல் நடத்துவதற்கான அறிவிப்பை தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி விருதுநகர் மாவட்டம் சத்திரப்புளியங்குளம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்திற்கும் கைத்தறி, தொழில் வணிகத்துறை, சமூக நலத்துறை, மீன்வளத்துறை, பட்டு வளர்ச்சித்துறை ஆகிய 5 துறைகளின் கீழ் வரும் 50 கூட்டுறவு சங்கங்களிலும் தலைவர், துணைத் தலைவர், நிர்வாக குழு உறுப்பினர்கள் பதவிகளுக்கு தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தல்கள் வரும் 12ஆம் தேதியும் அடுத்த மாதம் 7ஆம் தேதியும் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சிறப்பாக பணிபுரிந்த ஆசிரியர்களுக்கு பள்ளிக் கல்வித்துறை சார்பில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதுகள் வழங்கப்பட்டன. இந்த விருதுக்கு இந்த ஆண்டு 393 ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டிருந்தனர். அவர்களுக்கு சென்னை கலைவாணர் அரங்கில் நடந்த விழாவில் அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, சேகர் பாபு, சுப்பிரமணியன் ஆகியோர் விருதுகளை வழங்கினர். விழாவில் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திமுக அரசு பொறுப்பேற்றதில் இருந்து ஆசிரியர்கள் வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றி வருவதாக கூறினார். இன்றைக்கு நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு இருக்கின்ற அந்த உறவு இந்த இரத்த பந்தங்கிறத தாண்டி ஒரு ஆழமான உறவு உண்டு என்பதை நான் உள்ளபூர்வமாக நம்பக்கூடியவன் தான். ஆக அப்படிப்பட்ட நீங்கள் உங்களுடைய பெத்த பிள்ளை எப்படி வரணும்னு நினைக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் உங்களை நம்பி வகுப்புக்கு வர பிள்ளை உயர்ந்து வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சுயநலம் இல்லாத ஒரு இனம் உண்டு என்று சொன்னால் அது ஆசிரியர் இனம்தான் என்பதை நான் என்றைக்கும் எந்த மேடையாக இருந்தாலும் எடுத்து சொல்லக்கூடியவனாக நான் கண்டிப்பாக இருப்பேன். நான் உங்களுடைய தேவை, உங்களுடைய கோரிக்கை என்னென்னவோ அதையெல்லாம் படிப்படியாக தீர்த்து வைப்பதுதான் எங்களுடைய தலையாய கடமையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். உயர்கல்வியில் சேரும் அரசு பள்ளி மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கலந்து கொண்டு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்காக 26 தகைசால் பள்ளிகளையும் பல்வேறு சிறப்பு வசதிகளுடன் கூடிய 15 மாதிரி பள்ளிகளையும் தொடங்கி வைத்தார். இதனிடையே மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தாலிக்கு தங்கம் திட்டத்தின் பெயர் மாற்றம் செய்து மாணவிகளுக்கு நிதி வழங்குவதாக விமர்சித்தார். மேல்முறையீட்டு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், அது எந்த அளவுக்கு வெற்றி அடைய நீங்கள் நினைக்கிறீங்க? அது நீதிபதியுடைய தீர்ப்பில் தான் இருக்குது. தாலிக்கு தங்கம் திட்டம் மாற்றிருக்காங்களா சார்? ஏடிஎம்கேல இருந்து தான் மாற்றிருக்காங்க. அதை பற்றி உங்களோட கருத்து அதை மட்டுமா சொல்லுங்க. காவிரி டெல்டாவில் எண்ணெய் குழாய்களில் கசிவு ஏற்பட்டு பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு ஓஎன்ஜிசி நிறுவனம் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் முத்தரசன் வலியுறுத்தினார். திருத்துறைப்பூண்டியில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், காவிரி டெல்டா மாவட்டங்கள் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிக்கப்பட்டிருப்பதால் அங்கு ஓஎன்ஜிசி நிறுவனம் புதிய எண்ணெய் கிணறுகளை தோண்டக்கூடாது என்றும் கூறினார். நான் இருக்கும் வரை பரந்தூரில் புதிய விமான நிலையத்தை கட்ட விடமாட்டேன் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். இல்லை, இருக்கிற ஏர்போர்ட்டை சரி செய்ய முடியல. புதுசாக நான் 5000 ஏக்கரில் கட்டுறேன் அப்படின்னா இருக்கிற ஏர்போர்ட்டெல்லாம் அதானி கொடுத்துட்டு வரீங்க. இந்த ஏர்போர்ட்டை யார் கொடுப்பீங்க? தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் ரோடு இருக்கா? அண்ணன் கேட்குற போச்சு. மழை நீர், கழிவு நீர் வெளியே காவா இருக்கா? அப்புறம் இதை முதல்ல கட்டு. நீங்கள் கடலுக்குள்ளே பேனா வச்சு காட்டுங்க. துறைமுகத்தை இந்த நீங்கள் ஏர்போர்ட்டை கட்டி காட்டுங்க. எனக்கு ஒரு வேலையும் கிடையாது தம்பி. கோடி கோடியாக பணம் இருக்குது, ரைடு போடுவானு பயமும் கிடையாது. படுத்துக்குருவேன் அங்கேயே டேரா போட்டு. ஒன்றுக்கும் பயம் கிடையாது. அதெல்லாம் நடக்காது. சும்மா இப்போ
40,000 கோடி டெண்டர் ஏர்போர்ட்டுக்கு, குறைஞ்சது 15,000 கோடி அடிக்கலாம் தான் நீங்கள் வேலை செய்றீங்க. அதானே? அதிமுக பொதுக்குழு தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் என ஓபிஎஸ் ஆதரவாளர் புகழேந்தி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். எங்களுக்கு சாதகமாக அந்த தீர்ப்பு வரும் சார். நிச்சயமாக ஒரு 49 பாராகிராஃப் பற்றி ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியில் எந்த பொறுப்பிலும் இல்லாத அனாதை, இணை ஒருங்கிணைப்பாளர்லன்னு அவரே எழுதி அனுப்பிச்சிட்டாரு. கட்சியினுடைய சீஃப் அத்தனையும் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் தான், அவர் வைக்கிற முடிவு தான் செல்லும். அது அந்த ஜட்ஜ்மெண்ட்லேயே இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டில் போய் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். பொதுக்குழுன்றது இன்றைக்கும் எங்களது தொண்டர்கள் நிர்வாகிகள் ஃப்ரேம் பண்ணி வீட்டில் வைப்பாங்க. அந்த ஃபோட்டோவில் ஊரில் போய் பார்த்தீங்கன்னா பொதுக்குழு லெட்டர் அம்மா சைன் பண்ணுது. அந்த மாதிரி இருந்த பொதுக்குழுவை வாரம் சந்தை கூட்டுற மாதிரி கூட்டுறது முறையல்ல. பொதுக்குழு எல்லாம் அண்ணன் தலைமையில் கூட்டப்படும். அது உரிய நேரத்தில் நிச்சயமாக கூட்டப்படும். ஆபாச உடையணிந்த பெண்ணிடம் பாலியல் சீண்டல் குற்றமாகாது என கேரள உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவிகள் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோழிக்கோடு அரசு மருத்துவக் கல்லூரி மாணவிகள் அரைக்கால் சட்டை, பனியன் அணிந்த புகைப்படங்களை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்ட்ரல் விஸ்டா கட்டுமான பணிகள் நிறைவு பெற்ற நிலையில் வரும் 8ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்க உள்ளார். புதிய நாடாளுமன்ற கட்டிடம், மத்திய அரசு செயலகம், பிரதமர், துணை குடியரசுத் தலைவர் உள்ளிட்டோருக்கான குடியிருப்புகள் உள்ளிட்டவற்றை உள்ளடக்கியது சென்ட்ரல் விஸ்டா திட்டம். இதன் கட்டுமான பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்டு தயார் நிலையில் உள்ளன. இதை வரும் 8ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்க உள்ளார். இந்த நிலையில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருந்து இந்தியா கேட் வரையிலான சுமார் 3 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலை ராஜ்பாத் எனப்படும் ராஜபாதையின் பெயர் கர்த்தவ்ய பாதை என்று மாற்றப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா முழுவதும் உள்ள 14,500 பள்ளிகள் மேம்படுத்தப்பட உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் ஆசிரியர் தினத்தில் இதனை அறிவிப்பதில் பெருமை அடைவதாக கூறியுள்ளார். இது தேசிய கல்விக் கொள்கையின் முழு உணர்வையும் உள்ளடக்கிய மாதிரி பள்ளிகளாக மாறும் என்றும், இந்த பள்ளிகள் நவீன, மாறத்தக்க மற்றும் முழுமையான கல்வி முறையை கொண்டிருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். குஜராத் போதைப்பொருள் கடத்தல் மையமாக மாறிவிட்டது என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். அகமதாபாத்தில் நடைபெற்ற பேரணியில் பங்கேற்று பேசிய அவர், குஜராத்தில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் 300 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்றார். குஜராத் போதைப்பொருளின் மையமாக மாறியுள்ளது என்றும் அவர் புகார் கூறினார். எல்பிஜி சிலிண்டர் தற்போது 1000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது என்றும், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் எல்பிஜி சிலிண்டர் நுகர்வோருக்கு 500 ரூபாய்க்கு வழங்கப்படும் என்றும் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி உறுதியளித்தார். பெண்கள் கண்ணியத்துடன் பணியாற்ற மோடி அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் தினத்தையொட்டி டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கடந்த 8 வருடங்களில் பிரதமர் நரேந்திர மோடி அரசு மேற்கொண்ட நிர்வாக சீர்திருத்தம் மூலம் பெண்களின் பணிச்சூழலை எளிதாக்கியுள்ளதாக குறிப்பிட்டார். பெண்கள் கண்ணியத்துடனும் சுயமரியாதையுடனும் பணியாற்றுவதற்கான பெரிய சமூக சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதியாக எம் துரைசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக உள்ள முனீஸ்வர்நாத் பண்டாரி வரும் 12ஆம் தேதியுடன் ஓய்வு பெற உள்ளார். இதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதியாக மூத்த நீதிபதி எம் துரைசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ள மத்திய சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு, வரும் 13ஆம் தேதி முதல் எம் துரைசாமி பொறுப்பு தலைமை நீதிபதியாக செயல்படுவார் என்றும் கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் மாநகர மாவட்ட காவல்துறையின் சமூக ஊடக குழு தொடங்கப்பட்டுள்ளதாக தமிழக டிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், யூடியூப், ட்விட்டர், ஃபேஸ்புக் போன்ற சமூக ஊடகங்களில் சைபர் குற்றங்களில் ஈடுபடுபவர்களை எளிதில் கண்டுபிடிக்க இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். சென்னை உட்பட 9 மாநகரங்களிலும் 37 மாவட்டங்களிலும் 23 அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் கொண்ட சமூக ஊடக குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக சைலேந்திரபாபு தெரிவித்துள்ளார். ஓணம் பண்டிகையை ஒட்டி சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை திறக்கப்பட உள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல மகரவிளக்கு பூஜையை தவிர ஓணம், பங்குனி உத்திர ஆராட்டு திருவிழா, விஷு பண்டிகை உள்ளிட்ட நாட்களில் நடை திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெறும். இந்நிலையில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு இன்று திறக்கப்படும் சபரிமலை கோவில் நடை வரும் 10ஆம் தேதி அடைக்கப்படும் என்று தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. கேரளாவில் 14 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் மக்கள் கவனமாக இருக்க கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மலையோர பகுதிகளில் உள்ளவர்கள் அதிகாரிகளுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் முதல்வர் தெரிவித்துள்ளார். இதனிடையே கண்ணூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட செமினாரி விலக்கு பகுதியில் 6வது முறையாக மண்சரிவு ஏற்பட்டுள்ளது.
கொடைக்கானலில் பெய்த பலத்த மழையால் வாழைகிரி மற்றும் மச்சூர் உள்ளிட்ட பகுதிகளில் மரங்கள் முறிந்து விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டன. ஊட்டியிலும் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் சில இடங்களில் ஆங்காங்கே நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டது. இதேபோல் தஞ்சை, திருவாரூர், திருப்பூர் மாவட்டம் காங்கேயம், கரூர் மாவட்டத்தின் வெள்ளியணை, உப்பிடமங்கலம், மண்மங்கலம் உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்தது. தொடர் மழை மற்றும் வரத்து குறைவால் தக்காளி விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. சென்னையில் 1 கிலோ 60 ரூபாய்க்கு அதிகமாக விற்பதால் பொதுமக்கள் வேதனை அடைந்துள்ளனர். ரோஹிங்கியா அகதிகள் பிரச்சினையில் இந்தியாவின் உதவியை எதிர்பார்ப்பதாக வங்காளதேச பிரதமர் ஷேக் ஹசீனா தெரிவித்துள்ளார். 4 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்த அவர் டெல்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இதையடுத்து அதானி குழும தலைவர் கௌதம் அதானியை சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடு என்றும் ரோஹிங்கியா அகதிகள் பிரச்சினையை சமாளிக்க வங்கதேசத்திற்கு நிறைய உதவ முடியும் என்றும் கூறினார். பிரிட்டனின் புதிய பிரதமராக லிஸ் ட்ரஸ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இங்கிலாந்தின் பிரதமராக இருந்த போரிஸ் ஜான்சன் கரோனா விதிமுறைகளை மீறியதாக எழுந்த சர்ச்சையை அடுத்து நடந்து முடிந்த கன்சர்வேட்டிவ் கட்சித் தலைவர் பதவிக்கான தேர்தலில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த முன்னாள் நிதியமைச்சர் ரிஷி சுனக்கிற்கும் தற்போதைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லிஸ் ட்ரஸும் போட்டியிட்டனர். கடந்த வெள்ளிக்கிழமை வரை நடைபெற்ற தேர்தலில் இங்கிலாந்து முழுவதும் உள்ள கன்சர்வேட்டிவ் கட்சியின் உறுப்பினர்கள் வாக்களித்தனர். தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் பிரிட்டனின் புதிய பிரதமராகவும் ஆளும் கட்சியின் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவராகவும் லிஸ் ட்ரஸ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பிரிட்டன் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ள லிஸ் ட்ரஸுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் லிஸ் ட்ரஸ் தனது புதிய பணிகளை சிறப்பாக செய்ய வாழ்த்துவதாகவும் அவரது தலைமையின் கீழ் இந்தியா, பிரிட்டன் இடையிலான உறவு மேலும் வலுப்பெறும் என நம்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தென்மேற்கு சீனாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தினால் 46 பேர் உயிரிழந்தனர். சிச்சுவான் மாகாணத்தில் உள்ள லூடிங் பகுதியில் நிகழ்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.8 பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் லூடிங்கையும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் 4 லட்சம் வீடுகளுக்கான மின்சார சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. நிலநடுக்கம் ஏற்பட்ட பகுதிகளில் 600க்கும் மேற்பட்டவர்கள் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். கடற்கரை மல்யுத்த உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் ஜார்ஜியாவின் லெவன் கெலெக்ஷாஷ்விலி தொடர்ந்து 3வது முறையாக பட்டம் வென்று அசத்தியுள்ளார். ஆடவர் பிரிவு இறுதிப் போட்டி ருமேனியாவில் நடைபெற்றது. இதில் ஜார்ஜியாவின் லெவன் கெலெக்ஷாஷ்விலி அஜர்பைஜானின் ரமிஸ் ஹசனோவை வீழ்த்தி தொடர்ந்து 3வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றார். பெண்களுக்கான 70 கிலோ எடைப்பிரிவில் பல்கேரியாவைச் சேர்ந்த மிமி நிக்கோலோவா ஹிரிஸ்டோவா பட்டம் வென்றது குறிப்பிடத்தக்கது. ஆசிய கோப்பை கிரிக்கெட்டில் கட்டாயம் வெற்றி பெற்றாக வேண்டிய சூழலில் இந்திய அணி இன்று இலங்கையுடன் மல்லு கட்டுகிறது. 15வது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடந்து வருகிறது. இதில் சூப்பர் 4 சுற்றுக்கு வந்துள்ள நடப்பு சாம்பியன் இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, வங்கதேசம் ஆகிய அணிகள் தங்களுக்குள் தலா ஒரு முறை மோத வேண்டும். இதன் முடிவில் டாப் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும். சூப்பர் 4 சுற்றில் இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் பாகிஸ்தானுக்கு எதிராக போராடி தோல்வியடைந்தது. இந்த தோல்வியால் கடும் நெருக்கடிக்குள்ளாகி இருக்கும் இந்திய அணி எஞ்சிய 2 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்றால் மட்டுமே இனி இறுதிப் போட்டிக்கு முன்னேற முடியும். இந்த நிலையில் இந்திய அணி துபாயில் இன்று நடக்கும் சூப்பர் 4 சுற்று ஆட்டத்தில் இலங்கையை எதிர்கொள்கிறது. இதையொட்டி இந்திய வீரர்கள் நேற்று தீவிர பயிற்சி மேற்கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்ட்ரல் விஸ்டா திட்டத்தை வரும் 8ஆம் தேதி திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி. சுதந்திர தின அணிவகுப்பு நடக்கும் டெல்லி ராஜபாதை கர்த்தவ்ய பாதை என பெயர் மாற்றி அறிவிப்பு. குஜராத் போதைப் பொருள் கடத்தல் மையமாக மாறிவிட்டது. ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. நாடு முழுவதும் 14,500 பள்ளிகள் மேம்படுத்தப்படும். ஆசிரியர் தினத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. புதுமை பெண் திட்டத்தில் மாணவிகளுக்கு தலா 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்தின் பெயரை மாற்றிவிட்டதாக ஓ. பன்னீர்செல்வம் விமர்சனம். தமிழகம் முழுவதும் காவல்துறையின் சமூக ஊடக குழுக்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக டிஜிபி சைலேந்திரபாபு அறிவிப்பு. சைபர் குற்றங்களில் ஈடுபடுவோரை கண்டுபிடிக்க நடவடிக்கை. ஊட்டி, கொடைக்கானல் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பரவலாக கனமழை. தொடர் மழை மற்றும் வரத்து குறைவால் தக்காளி விலை கிலோ 60 ரூபாய்க்கு அதிகமாக விற்பனை. பிரிட்டன் பிரதமராக இன்று பதவியேற்கிறார் லிஸ் ட்ரஸ். பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் சூப்பர் 4 சுற்றில் இந்தியா, இலங்கை இன்று மோதல். இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன.